கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோல பிரவீனோட மண்டைக்கு மேல இது கனிக்கும், வினோத்தும், ரம்யாவுக்கும் ஒரு கை தெரியுதா? ஒரு மாதிரி கிரே கலர்ல தானே. ரோஷினி, ஆஷிக் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஐ மீன் நான் எடுத்த வீடியோ அது நான் வந்து ஆஷிக் அனுப்புறேன், ஓகேவா? அதை நீங்க பாருங்க, அதுல எடிட் எதுவுமே இருக்காது. நான் அப்படியே வந்து டிவில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது போடக்கூடாது, காப்பிரைட் வந்துரும் சொல்லிட்டு நான் போடாம விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஆஷிக். அனுப்புங்க. நான் டிஸ்கஸ் பண்ண நிறைய இருக்குன்னு வந்தா இது இல்லையா வந்து நம்ம வியனை பத்தி பேசலாம் அது வரைக்குமே. ஆனா ஆஷிக் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆஷிக்கு இப்போ கை பின்னாடி இருந்தாலும் கீழே கால் 2 எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு அந்த மொமெண்ட்ல ஏதோ ஒரு கை மாதிரி தெரியுது. இல்ல எனக்கு அதான் டிராகன் சொன்ன மாதிரி இது சோர்ஸ் சேனலோடைய இதுவா இல்ல என்ன சோர்ஸ்னு தெரியல, தெரியாம நம்ம இது பண்ண முடியாதுல்ல. ஆனா நான் சேனல்ல பாக்கும்போது இப்படி பார்க்கல. பாத்திருந்தா நானே ஸ்பேஸ் போட்டு அடிச்சிருப்பேன் வினோத். எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இது மெர்ஜரி வீடியோங்கிறது என்னோட நான் இத்தனை நாளா இந்த ஐடியில் இருந்ததில் சொல்கிறேன், பியூர்லி மெர்ஜரி வீடியோ, டவுட்டே இல்லை எனக்கு. ஆனால் எக்ஸாக்டாக சோர்ஸ் வீடியோ இருந்தால் அதை நான் எவிடன்ஸோட சொல்லிடுவேன். நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், இது மெர்ஜரி வீடியோ. இது நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, இது சிங்கிள் வீடியோ தான். ஆனால் இதில் உள்ளே இருக்கிற அந்த கட்டு வந்து கரெக்டாக 4 to 5 செகண்டில் மெர்ஜி நடந்திருக்கு. தெளிவாக இருக்குது அது பார்க்கும்போது. ஹாய் ஆண்டனி ராஜ். ஆண்டனி அவருதான் பேசவே இல்லையே. அவரே எங்க மேல தூக்கணும். நானும் என் மனச எவ்வளவோ வியானா தூக்கிட்டு வந்தானா வெறியா இல்ல வியானா இல்லங்க. என்னங்க நீங்க வியானா என்னமோ உங்க மாமியார் மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் வியானா, என்னைய விட வியானா நீங்க தாங்க இருக்கீங்க. இல்ல நானும் மனசை எவ்வளவோ இதுபடுத்தி அது அவனோட எல்போன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தாலும் அது எல்போ மாதிரி தெரியல, ஒரு மாதிரி லீனா இருக்கு. ஒரு மாதிரி கிரேவாவும் இருக்குல்ல. இப்போ எல்போனா சட்டை ப்ளூ தானே தெரியணும். ஆனா நான் தமிழோட பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒருவேளை சேனல் இது டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு பர்சனை வேணும்னே டிஃபேம் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. ஆனா இது இந்த வீடியோ சேனலோட வீடியோ தானான்றதுலதான் எனக்கு டவுட் இருக்கு. அதுதான் இல்லன்னு நாங்க சொல்லிட்டோமே, திருப்பி அந்த கேள்வி ஏன் கேக்குற? இல்லையா, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியாதுல. ஆனா உண்மையிலே இது ஒருவேளை மெர்ஜ் பண்ணி இல்ல என்னமோ பண்ணி இருந்தாலும் அது வியானாவா இருந்திருந்தா நேரம் அடிச்சிருப்பேன். இவ்வளவு ரிசர்ச்சுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டேன். அதான் தெரியுமே. சுயநலவாதி ஆஷிக். இல்ல ஐயோ ஆஷிக் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஆஷிக். நான் வந்து யார் அது ஒரிஜினலா போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேனுங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது டிசைட் பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. யார்கிட்டயுமே இது 2 நிமிஷம் வீடியோ இல்லையா, ஸ்டார்டிங் டு எண்ட்? அது என்ன அந்த 8 ஒரே ஒரு நோட் மட்டும், அந்த ஸ்பிரிங்கிங் ஜாய் அவங்க லாஸ்ட் டைம் வந்தபோதும் என்கிட்ட தான் ஏதோ கேள்வி கேட்டு போனாங்க. இன்னைக்கு வந்துட்டோம் அந்த கேள்வி ஏதோ ஒரு இருக்கு நான் பேசினதுக்கு. இந்த வீடியோ ப்ராப்பரான வீடியோவா கூட இருக்கட்டும், நான் பார்த்த கிளிப்ல எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத வச்சுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நான் வச்சேன். அப்படி இருந்தும் நீங்க எப்படி கேட்கலாம்னு அவங்களா அதை கோர்வை ரைட். அவங்க உங்க ஒபினியனை வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ். உங்க ஒபினியன் அவங்க ஒபினியனோட சிங்க் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவசியமே கிடையாது. அண்ட் மோரோவர் நான் இப்போ அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புற ஆள், சரிங்களா? இது ஒருவேளை தப்பா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிக்கிற ஆள நானா தான் இருப்பேன். ரகு, எனக்கு நான் இன்னமும் சொல்றேன், அவங்க ஃபீமேல்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க மேலதான் நான் அதை அக்யூசேஷனே வைக்கிறேன். அது எப்படி நீங்க சொல்லலாம்? அப்ப இது நீங்க என்ன ஸ்டாண்ட் செட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு கோவம் தான் இருந்துச்சு. என்னால பேச முடியல. ஏன்னா அவங்க உங்ககிட்ட கேள்வின்னு சொல்லிட்டாங்க. நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். என்னது இப்படி இவ்வளவு இதா சொல்றாங்கன்னு இருந்துச்சு எனக்கு.
அது அந்த பாயிண்ட் அவங்க சொல்லிருக்க கூடாது. ஓகேவா? அது ரொம்ப தப்பு அது. என்னம்மா புரியல, நீங்க என்ன சொன்னாங்க? பாயிண்ட்? மனசாட்சி இல்லாம அத சொன்னாங்க. ஆசிக் இருந்தாரா இல்லையா அப்போ? இல்ல ஆஷிக் இல்ல. இல்ல ரகுமா, இல்ல எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. அப்ப ஆஷிக் டிராகன் ஏதாச்சும் நீங்களும் தான் பேசணுமா? வந்துட்டு அத்தென்டிசிட்டி இல்லன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்டாண்ட்லயே இருங்க. நீங்க எதுவும் சரி பார்க்கலாம் கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லாம அதே ஸ்டாண்ட்ல இருங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து கடுப்பாச்சு. இல்ல இல்ல கடுப்பாறது இல்ல இல்லம்மா. இல்ல இப்ப இது சரி பேசுங்க சொல்லுங்க. டிராகன். நீங்க பேசிருக்க டிராகன். தட் ஹஸ் பீன் ரைஸ்ட் டு யூ ரைட். நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நானே பேசவா? சாரி நான் மியூட் டிராகன். அடிக்காம பேசிட்டு இருந்தேன். சாரி. ஓ சரி பேசுங்க இல்ல அப்போ. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த இஷ்யூ வந்து அந்த பொண்ணு பண்ணலங்கிறதுனால நீங்க ஒரு நரேட்டிவ் குடுக்குறீங்கல்ல, அவ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா ரியலைஸ் பண்ணி தான் பண்ணுவான்னு சொல்றது. அதுல நீங்க நீங்க ஒரு ஒப்பீனியன் நீங்க அந்த பொண்ணு மேல வச்சுட்டீங்க. இங்க நாங்க லைவ் பார்த்துட்டு அப்படி இல்ல அப்படின்னு நாங்க சொல்ற ஒப்பீனியன நீங்க என்னம்மா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? இல்ல அது எப்படி நீங்க அந்த பொண்ணு மேல அப்படி வைக்கலாம்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? எனக்கு 2மே எப்படி உங்க ஒப்பீனியன நீங்க அப்படியே ஓர வச்சுட்டு, இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன்ல ஒரு கொஸ்டின நீங்க முலாம் பூசுறீங்கல்ல, அது ரொம்ப தப்பா இருக்குல்ல. அப்ப அப்ப என்ன ஸ்டாண்டர்ட் அது? இல்ல அது நீங்களே அவங்க திங்க் பண்ணி ஒப்பீனியன். அவங்க சொன்னாங்க ஓகே. எனக்கு என்னன்னா இது உண்மையா? இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். நீங்க ஓகே. அத விட்டுருங்க. இல்ல. அதுதான் டவுட்டா ஃபைன் இருக்கு. அப்படி விட்டுருங்கன்னா அதுக்கு தான் நான் கேட்டேன். இல்ல அந்த பாயிண்ட் கரெக்ட் தமிழ். இது வந்து டவுட்டா இருக்கு. லெட்ஸ் டிஸ்கஸ் இது என்ன ஏதுன்னு. பட் ஆனா பிளைண்டா வந்துட்டு நீங்க அத எப்படி நீங்க ஒருத்தர சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்களா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அது வேற மாரி இல்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. இல்ல நாங்க அண்ட் அண்ட் என்னமோ வினோத்துக்காக கொடி தூக்குற மாரியும், எக்ஸாக்ட்லி. அவருக்கு நாம அவர் என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல இந்த மாரி ஸ்பேஸ்ல இட்ஸ் ஈஸி டு மேக் எ ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கவுண்டர் பாயிண்ட்ஸ் குடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொஞ்சம் சென்சிபிளா எடுத்துட்டு போகணுங்கிறத பொறுத்து தான் அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கு. அப்பதான் அது ஹெல்த்தியா போகும். அண்ட் அக்ரி டு டிஸ்அக்ரி பாயிண்ட் ஒரு பாயிண்ட்க்குள்ள வரும். பட் நீங்க இதுதான் சொன்னீங்க. நான் அத இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு போறதுங்கிறது வந்து நான் எனக்கு சொன்னாங்கங்கிறதுக்காக இல்ல. இந்த கேள்வி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் யாராவது ஒருத்தர் மேலயும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தால், நான் கண்டிப்பா வாலண்டியரா உள்ள வந்து பேசியிருந்திருப்பேன். இது தப்பு அப்படின்னு. ஒன் செகண்ட். விடுங்க அவங்க இல்ல. ஆஷிக் பாத்தீங்களா வீடியோ? ஆஷிக் நினைச்சது பார்த்தேன். ஆனா அது சேனல்ல அது டெலிகாஸ்ட் ஆயிருக்கா? சேனல் தான். நான் வந்து வீடியோ எடுத்தேன். டிவில வீடியோ எடுத்தது தான் அது. நான் ஆக்சுவலி காப்பிரைட்காக நான் அது போடாம விட்டுட்டேன் அப்படியே. நம்ம ஐடி தூக்கிட்டாங்கன்னா கஷ்டம். இல்ல இப்ப இந்த வீடியோ தான் அங்கேயும் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு மோஸ்ட்லி. அப்ப நாங்க நினைச்சது கரெக்ட் தானே. அது வந்து கொஞ்சம் அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுள் தானே ஃபீல் பண்றா. ஹலோ. ஆமா, அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றா. இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா ஒரு போட்டோ. அது நீங்க அது மேல ஸ்பேஸ்ல போட்டுருக்கீங்க. இன்னைக்கு நான் வரல, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியா? சரி ஓகே. இல்ல அது கை மாதிரி தான் தெரியுதா உங்களுக்கு? அதான் அவரு கானா வினோதோட கை தான் அது. இல்ல அந்த மணிக்கட்டுக்கும் அந்த கையுக்கும் இப்ப இந்த இதை நல்லா பார்த்துட்டு இப்ப போய் அந்த வீடியோ பாரு. ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுல கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வீடியோ கேம்ஸ் விளையாடுவோம்ல, கிராஃபிக்ஸ் கிளிச் ஆயிடுச்சுன்னா அது மாதிரியே இல்ல. இல்ல எனக்கு வினோத் இது நம்ம இல்ல யாருமே வினோத்துக்கு ஆஷிக், கொடி வினோத் பிடிக்கல. கைதான். இல்ல வினோத் கைதான் ஆஷிக். ஏன்னா அந்த கையோட கயிறு இருக்கு பாரு ஆஷிக், கம்ப்ளீட்டா பாரு. அது அந்த வினோத் கையோட கை கயிறு. தான், அதுல டவுட் இல்ல. ஆனா கை எப்படி வருதுன்னு பாருங்க. ஏங்க மணிக்கட்டு வினோத்தோட கைதாங்க. மணிக்கட்டு வரைக்கும் வினோத்தோட கைதாங்க. நான் வினோத் கை தானங்க நானே சொல்றேன். அதுக்கு பின்னாடி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல, அத சொல்றேன். அப்போ நீங்க சொல்றது வந்து கலர் தானே.
இல்ல கையோட ஆஷிக் சைஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி தெரியல. அப்போ ஆஷிக் நீங்க சொல்றது வந்து சேனல்காரங்களே வேணும்னு எடிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அந்த பூர்ணி பத்தியா இப்படிக்கு ஆசிக்குன்னு எழுதணும். இப்ப நான் கையெழுத்து போடணும். ஐயோ அதுவும் தேர்தல்காரங்களே அண்ணா இல்லையா? அச்சா அதுவும் அண்ணா இல்லையே. இவர் தான் பதிச்சு நீங்க போய் செதுக்கி வச்சிருவாரு. நல்லா இருக்கும். சரி ஆஷிக், நமக்கு ஏதாச்சும் பேசணுமா ஆஷிக்? நான் தூங்க போறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க சில துஷ்ட சக்தி நம்மள பேச விட மாட்டாங்க. நானே டிராகன் ஸ்பேஸ் எண்ட் அடிக்க போறேன். வியானா கண்டென்ட்னா தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருந்துருங்க. வேற ஏங்க யாருக்காச்சும் இல்ல ஏதாச்சும் எனக்கு இது வந்து பேசணும்னு நியூட்ரல் ஹாரஸ். ஸ்பேஸ் ரோஷினி, நீங்க அப்படிதானே இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. வியானா இல்ல ஹேட்டர்ஸ், இல்ல வியானா பூர்ணி, இது ஹேட்டர்ஸ், வியானா வியானா ஹேட்டர் ஸ்பேஸ். ஹேட்டர் ஸ்பேஸ். இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க தயவு செஞ்சு வியானான்னு ஒரு ஸ்பேஸ் போடுங்க, நம்ம பேசுவோம். ஏங்க தனி மனிதனுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுங்க. இப்பெல்லாம் நீங்க வந்துட்டு ஏங்க யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க டிராகன் அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் வந்து வியனானா அவருக்கு இல்ல பொறாமை, வேற ஒண்ணும் இல்ல. இந்த இல்ல இடத்துல நான் கொஞ்சம் ஹலோ, முரண்பாடு வைக்கிறேன் இதெல்லாம் ஆசிக். அநியாயம். இதுக்கு டிராகன், இதுக்கு நான் பதில் சொன்னா தான் கரெக்டா இருக்கும். உங்களை பத்தி ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது நான் சொல்றேன் பாருங்க. ஹலோ. ஏன்னா என்ன பாசிட்டிவா பண்ணாங்க, அவங்க கடைசியா அந்த இதுக்கு சொன்னதுக்கும் அவங்க சூஸ் பண்ண மெம்பர்ஸும் கரெக்ட். இத அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அத போல்டா வந்து சொன்னாங்க. பரவால்ல அப்படிங்கிற பாயிண்ட் தான் ஃபர்ஸ்டே சொல்லப்பட்டது. நீங்க அப்போ இல்ல ஆசிக். சரிங்களா? மாவாட்டும் அதனால போது இவர் இல்ல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாங்க அங்கங்க ஒவ்வொரு பாயிண்ட் வேலிடா இருந்ததுன்னா, அது எந்த கண்டஸ்டன்ட்க்கா இருந்தாலும் சப்போர்ட் செய்யப்படுகிறது. சரிங்களா? ஆனா ரகு ரகு ப்ரோ, சொல்லுங்க. எனக்கு என்னன்னா அது வந்து எனக்கு ரோஷினி வாயால அந்த வார்த்தை வரணும்னு நான் எனக்கு எதிர்பார்க்கிறேன். புரியலையே, அது ஏன் ரோஷினி சொல்லணும்? சரி ரோஷ்னி சொல்லணும். சரி ஓகே ரகு, நீங்க பேசுனீங்க. இப்ப நானும் நான் பூர்ணியும் ஷோவே பார்க்கல. ஷோவே பார்க்காம வியானா என்ன பேசுனான்னு சரி எனக்கு தெரியாம நான் சரி ஏன் நீங்க வியானாக்கு சப்போர்ட் நீங்க பண்ணணும்? நீங்க சொல்லுங்க சொல்லாதீங்க ரோஷினி. இப்ப நானும் பூர்ணியும் வியானான்னு எடுத்தாலே வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன்றது இல்ல சர்வாதிகாரமா தெரியலையா? இல்ல நான் அதை ஏன் பேச மாட்டீங்க? பத்திரிக்கை ஸ்பேஸ் போட்டேன். எல்லாரும் எங்க கண்டென்ட் முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பேச எங்க கிட்ட டைம் இல்ல. எல்லாரும் தூங்க போகணும். நாளைக்கு ஒர்க் இருக்கு. அதனால ஸ்பேஸ் எண்ட் அடிக்க போறேன். ஆசிக் வேற நான் ஏதாச்சும் ரோஷினியை பிரச்சனையா? டேக் பண்ணி நாளைக்கு அடிக்க போறேன். எனக்கு சப்போர்ட் யார் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆஷிக் கூட பண்ண மாட்டாரு. ஆனா நான் ரோஷினி நாளைக்கு டேக் பண்ணி இந்த பொண்ணு எங்களை பேச மாதிரி எங்க பேச்சு பறிக்கிறா அப்படின்னு அடிக்க போறேன். ரோஷினி நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துருங்க நீங்க. ரூபாய் 200 பூர்ணி உங்களுக்கு அனுப்பப்படும். டாபிக் வந்து சர்வாதிகாரி ரோஷினி அப்படின்னு. கண்டிப்பா போட்டுடலாம் ஆஷிக். இந்த ஆனா போட்டதுக்கு அப்புறம் வரலன்னா எனக்கு அசிங்கம் ஆஷிக்கு. படைத்தளபதிகள் ரகு டிராகன். இந்த இந்த சாங் எல்லாம் போட முடியாதா டைட்டில் வச்சா? அப்படி சாங் எல்லாம் போட முடிஞ்சா இந்த சர்க்கார் படத்துல டாப் பிட்டக்கர் அந்த அந்த பிஜிஎம் போட்டுருமா? சரி, அப்பதான் மாசா இருக்கும். மொத்தம் நான் ஸ்பேஸ் போட்டு உட்காரும், யாரும் வர மாட்டாங்க, அப்படியே எண்ட் பண்ணி போயிடணும். அதானே எனக்கு புரியல. இல்ல போடுற தைரியம் போடு. ஹாய் மேடி. எனக்கு தைரியம் பத்தி பேசாதீங்க ரோஷினி. எங்களுக்கு அப்படி நரம்புலாம் அந்த நாகார்ஜுன மாதிரி தெரிக்கும் புடைக்கும் சொல்லிட்டேன். பாத்து அந்த மாதிரிலாம் சொல்ல. மொத்தமா வெளில போயிட போகுது. சோ தைரியம் எல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேர் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை சொல்லல, நார்மலா சொல்றேன். சொல்லு. இரு பொண்ணி, மேடிட்ட போயிட்டு வரேன். மேடி, ஹாய் மேடி. சரி ஓகே, குட் நைட் பை பை. குட் நைட்டா. கடை இழுத்து மூடும் போது வரீங்களே மேடி. லைக் ஓகே ஓகே, லைக் எல்லாமே ஒரு ஃபன் மோட்ல தான் இருக்கீங்க. பட் இந்த ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டு இது பண்ணலாம் உங்களை. ஓகே, நான் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் இது எனக்கு நியூட்ரல் ஸ்பேஸான்னு தெரியல. பட் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு யார சார்ந்த ஸ்பேஸா தெரியுது? இல்ல நியூட்ரல் ஸ்பேஸா இல்ல இந்த ஸ்பேஸான்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு வந்து கனி பிடிக்கும். பட் சிடபிள்யூசில இருந்தே வந்து சிடபிள்யூசில இருந்தே ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்துச்சு. பட் இப்பயும் வந்து இதுக்கு செட் ஆவாங்களான்னு நினைச்சேன். பட் சில இடத்துலலாம் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வச்சதை பார்த்து எனக்கு பிடிக்கும். பட் ட்விட்டர்ல பார்த்தா ஏதோ ரொம்ப ஒரு ஹேட் இருக்க மாதிரி தெரியுது. பட் நான் வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேனான்னு எனக்கும் டவுட்டா இருக்கு. இல்ல வேற எதனா பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? லைக் இவ்ளோ ஹேட்டுக்கு வந்து அவங்க டிசர்வ்டான்னு கேக்குறேன். லைக் பார்வதி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு வேற நான் ஒண்ணு கேட்கவா? இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்த லவுடா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றது மட்டும்தான் நெகட்டிவிட்டியா? ஒருத்தங்க சைலண்டா சாப்பாட்டுல பாய்சன் கலக்குறது நெகட்டிவிட்டியா?
இல்ல அத வந்து நம்ம கேமா பார்க்க மாட்டோம். ஏன் லைக் அப்ப சில பார்வதி செலக்டிவா பேசுறதும் கேம் தானே? செலக்டிவா இன்னொருத்தங்கள ஆ. இரிட்டேட் பண்றதும், இன்னொருத்தங்கள அந்த பிரஷர்ல வைக்கிறதும், இன்னொருத்தங்கள ரியாக்ட் பண்ண வச்சு அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல ரேஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கிறதும் கேம். ஏன் அப்படி பார்வதி அப்ரோச் பண்ணிக்க முடியல? ஏங்க இவங்க வந்து ஓப்பனா பிக் பாஸ் டீமா பண்ணாங்க. யாரு? பட் பார்வதி வந்து இந்த திவாகர கேஸ் லைட் பண்றது, அ இல்ல நெறைய அ அ குவாலிட்டீஸ்லாம் இருக்கு. கனி அதெல்லாம் தாண்டி இது ஹேட்ஃபுல்லா கனி இருக்கான்னு சபரிய கேட்கிறேன். கேஸ்லைட் பண்ணலையா? கனி எஃப்ஜேவ கேஸ்லைட் பண்ணலையா? கனி கெமிய கேஸ்லைட் பண்ணலையா? கனி பார்வதி கிட்ட இப்படி பேசு, பார்வதி என்ன பண்றான்னு போய் பாரு அப்படின்னு லிட்ரலா கனி ஒரு இந்த சாரி டு சே திஸ், இந்த வீட்டு வாசல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த வாசப்படியில உட்கார்ந்து ஈவினிங்ஸ் ஆனா ஒரு கேதரிங்ஸ் நடக்கும்ல, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆ, பூ கட்டுறதுக்கு பூ எடுத்துட்டு வந்து வச்சு, சாயா போட்டு எடுத்துட்டு வந்து வச்சு கதை பேசுவாங்கல்ல. அப்ப ஆமா. அவைங்களுக்குள்ள ஒண்ணு நடக்கும்ல, குசு 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 குசுன்னு. அது ஆ. எல்லாத்தையும் பண்றது கனி. இப்போ அது சரியா? ஒருத்தங்க இ நான் பார்வதிக்கு சப்போர்ட் இல்ல. ஆனா நான் இப்படி வைக்கிறேன். அன்னாயிங், இரிட்டேட்டிங் டு த கோர். ஆனா தட் இஸ் ஆல் ஆன் ஃபேஸ். ஆன் ஃபேஸ் ஆஃப் 18 மெம்பர்ஸ், ஆன் ஃபேஸ் ஆஃப் 64 கேமராஸ். ஆனா கனி பண்ற எல்லாமே இஸ் ஜஸ்ட் ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் 64 கேமராஸ். எனக்கு எனக்கு எப்படி இப்போ நான் யார் பெட்டர்ன்னு நான் டிவைட் பண்ணிக்க. ஓகே. இப்ப வந்து இல்ல கேஸ் லைட்ன்னு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நான் பார்க்கவே இல்லையே. கேஸ் லைட் சரி இல்ல மேடி நான் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சாரி ரோஷினி ஃபார் பண்ணுங்க இன்ட்ரூடிங். பண்ணுங்க. கேஸ் லைட்டிங் சீரியஸ்லி கனி பண்ணல. ஆனா கனி டே 1ல இருந்து ரொம்ப டிசெப்டிவா இருக்காங்க. லைக் மீனிங்? ரெண்டும் ஒண்ணுதான். So the பூவா point பூன்னு is, சொல்லலாம், பொய் பொம்னு yes, exactly. சொல்லலாம்ன்றவங்க சொல்றாரு. See, gaslighting இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அதோட மீனிங் எங்க எக்ஸாக்ட்டா பொருந்தப்படும், இல்ல புரிஞ்சுக்கப்படும்னா, அந்த சினாரியோஸ்ல. ரைட்? பட் டிசெப்டிவ் அப்படிங்கிறது நான் பாயிண்ட் பண்ண விரும்புறேன்னா, நீங்க ஒரு டீமா இருக்கீங்க, டீமா இல்லங்கிறதெல்லாம் தாண்டி, ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் சேயிங், தேர் ஆர் சம் XYZ contestants who are getting influenced. ஆமாவா இல்லையா? நான் டைரக்ட்டா பார்வதில வந்து கேஸ் லைட்டிங் இவங்கள பண்றாங்க, திவாகர பண்றாங்கங்கிறது இட்ஸ் அன் எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட் வேர் வி நோ ஹூஸ் எக்ஸ், ஹூஸ் ஒய். சார் டிசெப்டிவ்ல ஓகே. வி நோ ஹூஸ் எக்ஸ், வி டோன்ட் நோ ஹூ இஸ் ஆன் தி அதர் சைட். அவங்க ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், சியா இருக்கலாம், டியா இருக்கலாம். ஆனா the output of both the events or the consequences is going to be the same. அங்க நம்ம எப்படி டிஃபரெண்டா பார்க்க முடியும்? ஓகே. இப்ப நான் அத எப்படி பார்த்தேன்னா, இப்ப ஒரு குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்கள புடிக்கல. சோ அவங்கள பத்தி எப்பவுமே வந்து அவங்கள பத்தி ஒரு பேக் பைட் பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்க்கே ஒருத்தவங்கள புடிக்கலன்னா, அது பேசக்கூட கூடாது. அவங்கள பத்தி பேசக்கூட மாட்டோமா? லைக் இத கூட நம்ப வந்து பிடிக்கலன்னு பேசுவோமா? இன்ஃப்ளூயன்ஸ் நான் சரி இப்ப ஓகே. மேடி பார்த்தீங்கன்னா, நான் பார்வதியோட ஆக்ஷன்ஸ் வந்து தெளிவா வந்து திவாகர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. திவாகர் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி டிசிஷன்ஸ்ல லைக் அந்த இது ஒரு டாஸ்க் பண்ணோம்ல QC டாஸ்க்ல வந்து பார்வதியோட கேஸ் லைட்டிங் வந்து இவர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரோட டிசிஷன்ஸே வந்து நெறைய இது பண்ணுச்சு. பட் நம்ம சும்மா பேசுறதால இன்ஃப்ளூயன்ஸ்னே சொல்லிடுறோமா? அதாவது நான் சபரி வந்து அதாவது அந்த ஒரு எவிடென்ஷியலா நான் வந்து அந்த எந்த ஆக்ஷன்ஸும் பார்க்கல. கனியோட இன்ஃப்ளூயன்ஸால இவங்க இத மாரி பார்வதிக்கு எதிரா பண்றாங்கன்ற மாரி ஏன்னா எக்ஸாம்பிளாச்சும் அட்லீஸ்ட் இருக்கா? லைக் எனக்கு வந்து அந்த டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புரியல. பட் அதனால தான் வந்து நான் இப்படி ஓப்பனா கேட்கிறேன். வேற எதனா இந்த மாரி ஸ்பேஸ்ல வந்து வேற எதனா பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? நான் எதனா தப்பா பார்க்கறேனா அப்படின்ட்டு. அந்த மாரி எதனா ஒரு எவிடன்ஸ் ஆச்சும் இருக்கா? லைக் ஜெனரிக்கா விட்டுருங்க. ஜெனரிக்கா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்படி வேணா இந்த இந்த சினாரியோல இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால இவ ஏத்தி விட்டதால தான் போய் எஃப்ஜே வந்து பார்வதியை இது பண்ண போனா. கனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால தான் வந்து சபரிய வந்து இது பண்ண போனான்ற மாரி எதனா ஒரு எவிடன்ஸ் இருக்கா? ஜெனரிக்கா வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ன்றத வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டோங்க. சரி, ஒரு சரி. குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்ல வந்து பேசக்கூட கூடாது அவங்கள பத்தி. ஒரு காமன் எனிமி இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி பேச தானே செய்வோம். அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லையே. ஓகே. யூ ஆர் ரைட் இன் ஆல் யுவர் சென்சஸ். நான் அத கொஸ்டின் பண்ணல. இங்க நான் டிசெப்டிவ்னு சொன்ன வேர்டுக்கு உண்டான ஆக்சுவல் மீனிங் உங்களுக்கு மேபி எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம்னு தெரிஞ்சதுன்னா, யூ வில் ஹேவ் அ பெட்டர் ஐடியா. என்னன்னா இந்த இடத்துல இங்க ஒருத்தர்
இன்னொருத்தரை டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, கேஸ் லைட்டிங் பண்றாங்கங்கிறது நீங்க சொன்ன மாதிரி எவிடென்ஷியல் ப்ரூஃப் இருக்கும். இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல இந்த பர்டிகுலர் கான்டென்ட்டை வந்து இவங்க இப்படி திருத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது we have lot of examples with respect to பார்வதி. I'm not denying it. சரிங்களா? அதே சமயம் இங்க கனி இப்ப எப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீ போய் இவங்களை டைரக்டா போய் அட்டாக் பண்ணு அப்படிங்கறத தாண்டி நீ நானு எனக்கு எதாவதுனாலும் நான் உனக்கு வருவேன், நீ உனக்கு எதுனாலும் இவன் வருவான், இவனுக்கு எதுனாலும் நான் வருவேன், ஆனா நம்ம எல்லாரையும் பாயிண்ட் பண்றது பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் நடக்கலையா? அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த எவிடன்சஸ் உங்களுக்கு பத்தலையா? அதாவது குரூப்பா இருக்காங்க, பார்வதி பத்தி பேசுறாங்க, இத பண்ணாங்க அத பண்ணாங்கன்னா இவங்க வைக்கிற சரி பேசுறது ஃபைன். ஆனா ஒரு பர்ட்டிகுலர் வியூ இருக்குல்ல, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பெர்செப்ஷன் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குமே செலக்டிவ்லி கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இல்லையா? யூ அக்ரி ஆன் தட் ரைட்? இப்ப நான் ஒரு சீனை நான் பார்க்கறதுக்கும் நீங்க பார்க்கறதுக்கும் ஆப்வியஸ்லி தேர் இஸ் கோனா பி a டிஃபரன்ஸ் இல்லையா? இப்போ அந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே நான் அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாரு, நீ இதுதானே அப்படிங்கிறது வந்து டைரக்ட் இன்ஃப்ளூயன்சிங்கா இருக்காது. வேர் ஐ ஜஸ்ட் கீப் ஆன் ஆடிங் inputs to what you need to think further or what you are supposed to take it further அப்படிங்கிற ஆங்கிள் பார்த்தோம்னா அதுவுமே கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் தானே. அதனால தான் நான் அந்த டிசப்டிங்கிற வார்த்தையை சொன்னேன். நான் கேஸ் லைட்டிங்கிற வார்த்தையை நான் கண்டிப்பா கணிக்க சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பா கனி இஸ் டிசப்டிவ். அசம்ப்ஷன் மாதிரி இருக்கு. எப்படி லைக் ஒரு இருங்க எவிடன்ஷியலா இல்லாம சரி ஓகே அசம்ப்ஷனா சரி இருக்கு. நான் ஒன்று சொல்றேன். இப்போ நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். நான் இதை எப்படி எடுத்துக்க புரிஞ்சுக்க முடியும் பாருங்க. நான் ஜஸ்ட் கிவிங் யூ ப்ராபப்லி அன் எவிடன்ஸ்ங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இப்போ நடந்ததுல நேத்தி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் திவாகருக்கும் கனிக்கும் ரைட். இதுல திவாகர் பக்கம் திவாகர் கூட பார்வதி நின்று ஷி ஸ்டார்ட் டு சப்போர்ட். இப்போ கனி சைட்ல இருந்து யாரெல்லாம் வந்தாங்க? கனியோட நேம் உள்ள வரும்போது யார் வந்தா, அதை யார் கொஸ்டின் பண்ணா, அதை எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது அங்க யார் வந்தா? எஃப்ஜே வந்தான், கெமி வந்தான், சபரி. லைக் இப்போ நீங்க நான் சொல்லி முடிக்கல. ஓகே ரைட். இப்போ இதே மாதிரியான ப்ராப்ளம் முன்ன 2 கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு வந்தப்போ எத்தனை தடவை சபரி, எஃப்ஜே, ரம்யா, கெமி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? இதெல்லாம் என்ன क्वेश्चन பண்றேன்னா, இப்போ எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் வந்தாங்கன்னா நான் கெட்டவன் ஆயிடுவேனா? நான் திரும்பவும் சொல்றேன். நான் இங்க சப்போர்ட் வந்தனால அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல. நான் சொன்ன பாயிண்ட் வந்து நீங்க விக்ரம் இல்ல மேடி நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லல. நான் கனிய கெட்டவங்க, பார்வதி நல்லவங்கற பாயிண்ட்க்கே போல. நீங்க கெட்டவங்கன்னு சொல்லுங்க. பட் ட்விட்டர்ல இவ்ளோ ஹேட்ட பார்த்து எனக்கு டவுட்டா இருக்கு. லைக் வேற எதனா நான் மிஸ் பண்ணிட்டேனா? இவ்ளோ ஹேட்டுக்கு இவங்க டிசர்வான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. டிபெண்ட்ஸ் மேடி. இப்போ சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். ஒரு 10 பேர் விளையாடுற கேம்ல ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் சம் சப்போர்ட்டர்ஸ் ரைட். ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும், ஒரு பிஞ்ச் தான் இருக்கும், ஒரு 0.5 டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம அவங்கள ரூட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நம்ம பிளைண்டா என்ன பண்ணுவோம், அவங்க பண்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்ட் டு கலெக்ட் பாயிண்ட்ஸ் ஆன் தி அதர் சைட். அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்னு. அப்படித்தான் இப்ப நீங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்தபோது என்ன பேசுனீங்க? நான் கனியோட சப்போர்ட்டர், பட் ஸ்டில் பார்வதி இதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் எதுவும் பெருசாகல. ஆனா கனி பண்றத இவ்ளோ கொஸ்டின் ஆகுதுங்கிறது நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நீங்க அப்போ கனியை சப்போர்ட் பண்றதுக்காக பார்வதிய கவுண்டர் பிட்ல நீங்க பிக்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்வதி பண்ணலையா அப்படிங்கிறதுமே அதே லைஸ் ஆன் தி சேம் லேயர் ரைட். இட் ஹஸ் தி சேம் லேயர் இல்லையா? நான் அதை அப்படி பார்க்கலாம்ல. இப்ப பார்வதி அட்ரன் சப்போர்ட்டரா இருக்கிற நான் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சத்தியமா கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி நான் வச்சு பார்த்தா மேடி இஸ் கம்ப்ளீட்லி டினைங் த ஃபேக்ட். கனி எப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பார்வதி எப்படி தப்பானவங்க அப்படின்னு பாக்குறாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நீங்க வச்ச இந்த சோ கால்ட் the viewers, the Twitter fans, Twitter people who are posting all those stuffs that is happening around. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இட் இஸ் வெரி தின் லேயர் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் பார்வதிக்கும் கனிக்கும். பார்வதி இஸ் லிட்ரலி கேஸ் லைட்டிங் இட், கனி இஸ் டிசெப்டிவ். ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல மேடி. சாரி, நீங்க ஒத்துக்கணும்னு நான் சொல்லவே வரல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுது, பட் ஐ அம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங். சோ ஸ்டில் ஏதோ ஆன்சர்ஸ். சோ எனக்கு தெளிவா இதனால
என்னன்னா ஓகே ஒரு 2 டீம்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு 2 டீம்ஸ் இருந்தாங்கன்னா ஆப்போசிட் வந்து இல்ல அடிப்பாங்க. அந்த மாதிரி மேடி அந்த ஐ மாதிரி வில் ட்ரை டு கிவ் ஒன் எக்ஸாம்பிள். அது எப்படி ஒர்க் மேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி யூ வில் ஹேவ் அ டிஃபரெண்ட் வியூ ஆல்சோ. நான் என்ன சொல்றேன்னா, there is a tiff between Kani and Parvati happened somewhere for some reason. Okay. அப்ப ஆமா. அத அவங்க அவங்க அன்பு ஒரு கூட்டத்துல இருக்காங்கல்ல, அங்க டிஸ்கஸ் பண்ணாம அவங்க 2 பேருமே அத சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இட் மைட் ஹேவ் ஹேப்பன் ஈஸிலி. அந்த 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 சண்டைக்கான காரணங்கள அவங்க சுமூகமா பேசிட்டு போயிருக்கலாம். பட் இட் டசன்ட் எண்ட் தேர். அவங்க அந்த கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணி நீங்களே சொல்றீங்க காமன் எனிமி உருவான. வி ஆர் சீயிங் தட் லைக் அந்த காமன் எனிமின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ரீசனே இவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் பாயிண்ட். இப்ப எல்லாருக்கும் அந்த பார்வதி சண்டை போட்டதுனால காமன் எனிமி ஆனாங்களா? இல்ல ஃபைட்ல ஆனதுல ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கஸ் பண்ணதுலயே காமன் எனிமி ஆயிட்டாங்களா? அந்த கொஸ்டினுக்கு எங்களுக்கு இன்னும் ஆன்சர் வரல. ஓகேவா? அப்ப ஒரு பிரச்சனை வந்தப்ப அத ஆக்சுவலா ஃபேஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை அங்கேயோட முடிஞ்சிருக்கும். அத வந்து நீங்க எந்த பிரச்சனைய டினோட் பண்றீங்க? ஜெனரலாவே நான் சொல்றேன். அந்த வீட்ல பார்வதி கனியும் பண்ண எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அத அங்கேயே அவங்க பார்வதியோட முடிச்சிருக்கலாமே. ஏன் நீங்க சொல்றீங்க நாங்க ஏன் டிஸ்கஸ் பண்ண கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்? பிரச்சனை அவங்க கிட்ட தானே. அவங்களே போய் பேசுங்களேன். ஓகேவா? அத பண்ணியிருந்தா இந்த கேங் கான்செப்ட் வந்திருக்காது. ஐ ஆஸ்க்ட் யூ சம்திங் அண்ட் யூ ஆர் ட்ரபிளிங் மீ சம்திங் அண்ட் வி ஆர் சார்ட்டிங் அவுட் ஆன் அவர் செல்ஃப்னா டன் முடிஞ்சுச்சு. இங்க அது இல்ல, நடக்கல. ஓகேவா? அது முதல் இஷ்யூல இருந்து எத வேணா எடுத்துக்கோங்க. அது அப்படிதான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க வந்து நாங்க கணிக்கு ஏன் வைக்கிறோம்னா, நடக்கிற அந்த சண்டைகள்ல சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அது எங்களுக்கு ஒன் சைட் ஃபேவரா இருக்கிற மாரி ஃபீல் ஆனதுனால, நோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிற பாயிண்ட் அதனால தான், நோ நோ கனி வி எக்ஸ்பெக்டட் தட் கனி வோன்ட் டூ தட். ஓகே. பட் எனக்கு அதான் டவுட்டா வந்துச்சு. நம்ம வந்து கனிய வேற ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல மீட் that can பண்ணாதனால happen. No, ஆச்சோ that அப்படின்னு. everybody's view can somebody knows கனி. and இப்ப என்ன குக் வித் கோமாளிய பார்க்காத எனக்கெல்லாம் கனி அந்த அவங்க சீசனே நான் பார்த்ததே இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனா எனக்கு கனி வேற மாதிரி தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க இங்க பண்ணும்போது இது கனி இல்லையே, ஐ எம் டிசப்பாயிண்டட் அப்படிங்கும்போது, ஆமா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இவங்க ஒரு கேங் ஏன் ஃபேவரிசம் பண்ணிட்டு அப்படிங்கிற எண்ணம் வர்றதுல தவிர்க்க முடியாதுல்ல. ஸோ நான் அந்த எண்ணத்தை கூட வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்களா, அதை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ எனக்கு ஒரு வியூஸ் இருந்துச்சு, இல்ல இவங்க இப்படி இல்ல, இவங்க வேற மாதிரி விளையாடுறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால நோ ஷி ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்னு நாங்கள் கமெண்ட் போடும்போது ஆப்வியஸ்லி வி பீன் கன்சிடர் அஸ் அ கனி ஹேட்டர். ஓகேவா? ஏன்னா நாங்க இப்படி கனி பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்லும்போது இட்ஸ் we are just conveying a feedback, but it's been portrayed as a kani hater. What we can do about it? ஓகே. சோ அதுதான் எனக்கு ரீசனே கிடைக்காத இப்ப மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இப்ப நாம ரீசனே இல்லையா, இது என்னன்னு புரியல. இல்ல பாருப்பா, கேம்ல வந்து எல்லாமே சாதாரணப்பா. இப்போ அவங்க ஒரு விளையாடுறாங்க, எப்படி இருந்தாலும் எப்படியோ ஒரு இட்ஸ் லைக் எதர் யூ நீட் டேக் அ சைடு ஆஃப் ஏ ஆர் பி. ஓகேவா? ஏக்கு போறதுக்கு உனக்கு என்ன ரீசன்? இவங்க இத பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஹோல்டபுளா ஒரு ரீசன் வேணும். இல்ல பி இத பண்ணிட்டாங்கன்னு ஒரு இருக்கணும். ஆனா 2 பேருமே உருப்படியா பண்ணோம்னா நம்ம மொத்த 2 பேருமே வேஸ்ட்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, we can hold on to someone for some reasons. அது நம்ம என்னெல்லாம் நினைக்க வேணாம். மனசுல எந்த ரீசன் பிடிக்குது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா அதே மாரி நீங்க ஏவ பிடிக்கிறதுக்கு முன்னாடி பி பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு ஈஸியா சொல்லிடலாம். பாரேன் இப்படி போய் ஏவ தோக்கடிச்சிட்டா அப்படின்னு இப்படி போய் இந்த மாதிரி கேங்கு இந்த மாதிரி அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. அதுலதான் அங்க அந்த நீங்க சொல்ற அந்த பாயிண்ட். ஓகேவா? இது வந்து கேங் அதெல்லாம் கூட ஹேட் பண்ணப்படுதா? லைக் பெரும்பாலான இதுவால இல்ல ஒரு இந்த கேங் கேம் இருக்க பேட்டர்னே கூடாது. அதுதானே. இப்ப கேம்ல வந்து இப்ப பாரு, இப்ப ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் வந்து எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லி எவாலுவேட் பண்றவங்க கிடையாது. ஓகேவா? அது சீசன் வைஸா நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு மாதிரி ஃப்ரேமை நம்ம செட் பண்றோம். அதாவது பேட்டர்ன் வைஸ் திஸ் இஸ் அ கேங், தே மேட் அ குரூப்பிசம், தே மேட் அ ஃபேவரிசம் டு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட். இல்ல இவங்க 2 பேர் பேரா தான் சுத்துவாங்க, இவங்க அவங்களுக்குள்ளே ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க வச்ச கான்செப்ட். ஓகேவா? பட் இங்க ஆடியன்ஸா நமக்கு இருக்கும்போது, இப்ப இன்னைக்கு நடந்ததே சொல்லிக்கோமே, அவங்க லெட்டர்ல இருந்து படிச்சத ஓப்பனா போல்டா சொல்லணும். ஓகேவா? இப்ப அவங்க கேங்ல இருக்கவங்க அத போல்டா சொல்லலன்னா, நாங்க அந்த கேங்ல இருக்கிற அத்தனை பேர் அடிக்க மாட்டோம். இந்த கேங்கு கூட்டத்துக்கே தலைவி யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? அப்ப அவளும் இப்ப இதுதான் சீசன் 4லயும் பண்ணோம்.
ஓகேவா? சீசன் 4ல இதத்தான் ஆரியும் உட்காந்துட்டு சொல்லுவாரு பாலா கிட்ட. முதல்ல அர்ச்சனாவ தூக்கி வெளிய போடணும். அப்பதான் இவங்கெல்லாம் தனித்தனியா ஆயிருவாங்க. ஏன்னா இவங்க தனியா தான் முதல்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படிம்பாங்க. இங்க வந்த உடனே சேர்ந்துட்டாங்க எல்லாம். முதல் சண்டையிலேயே. இப்ப எங்க போய் ஏன்னா அங்கேயாவது அர்ச்சனா நடுவுல வருவாங்க. அவங்கலாம் ஃபார்ம் ஆனாங்க. இங்க வந்து ஃபார்ம் ஆனாங்களா? ஃபார்ம் ஆயிட்டே வந்தாங்களான்னு கூட தெரியல. அந்த மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க இருக்கிற அந்த பிரச்சனை. ஸோ அது வந்து கிளியர் ஆச்சுனாவே போதும். இப்ப நாங்க வந்து இப்ப நாங்கன்னு சொல்லும்போது, யார் யாரெல்லாம் கனி வந்து இப்படிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்றம்போது, கனி சப்போர்ட் பண்ற நீங்க, அவ என்ன தப்பு பண்ணா? அவ பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருக்கான்னு நீங்க சொல்லலாம். பட் இல்ல, நாங்க அப்படி சொல்லல. சிவனேன்னு இருக்க அப்படி நாங்க விருப்பப்படல கனிய. கனி நீ தாம்மா போல்டா பேசணும். உன் மேல தான் எனக்கும் சில சிச்சுவேஷன்ஸ்ல அப்படிதான் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து டிசப்பாயின்ட்மென்ட். see, we are making the disappointment as a groupism. She is not doing it because of the group. She's see அவங்க என்னன்னா போல்டா அவங்க குரூப்ல இருக்கிறவங்கள கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? இப்ப ட்விட்டர்ல இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எஃப்ஜே வந்து தூங்காததுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அதுவே ஃபேவரிசம் தான். அது see though it is not a major impact for the show, அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறதுலலாம் ஒரு ஃபீட்பேக்கா கமெண்ட்டா போட வச்சுட்டாங்க. பாரு கனி இப்படிலாம் அவங்களுக்கு போய் பனிஷ்மென்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து இப்ப நார்மலா பார்த்தா கிட்டிஷ் ஓகேவா? இத போய் அதேதான் எனக்கு வந்து ஆப்போசிட்ல ஒரு மலை மாரி இருக்கு. இங்க வந்து இங்க வந்து இவன் தூங்குறதுக்கு சிட் அப்ஸ் போட வைக்கல. இப்படிலாம் ரீசன் சொல்லி இப்படி இதுதான் பிரச்சனை. எனக்கு இங்க ரொம்ப என்ன weird-ஆ இல்ல மேடி தேர் இஸ் a difference. இப்ப அவனுக்கு பண்ணலங்கும் போதும் நீங்க மத்தவங்களுக்கும் அதே லீனியன்ஸ் குடுத்திருந்தீங்கன்னா, there will never be a question raised. ஓகேவா? அடுத்தவங்களுக்கு மட்டும் தெளிவா யூ ஹேவ் டு டூ திஸ். ஐ வில் வாட்ச் இட் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹேட்ரட் டு பி ஃபாலோட். ஏன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் அதுக்கு தலையிட்டீங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு லீனியன்சி குடுத்துட்டு அடுத்தவனுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி யூ நீட் டு பி கொஸ்டின்ட் ரைட்? பட் அங்க சொல்லும்போதே அவ அப்படித்தானே சொன்னாங்க. எஃப்ஜேக்கும் குடுக்கல, கானா வினோத்துக்கும் குடுக்கலன்னு தானே சொன்னாங்க. மேபி அது அது மேட்டர் இல்ல. ஒருத்தனுக்கு கானா சீரியஸா வினோத் குடுத்தீங்கல்ல. இப்ப leniency is not about how many you given that punishment. You have to give them all of them an equal punishment. That's the problem. If you give it all of them an equal range, no question raised. That's the case. Okay, va? ஓகே. ம்.